வாழ்க்கையினுடைய அனுபவம் என்பது நீ எதையாவது அனுபவிக்கிறாயா, அனுபவிக்கிற பொழுது அந்த அனுபவிக்கிற பொருளிலே நீ கலந்து போ. படுக்கிற பொழுது எழும்ப வேணும் என்று நினைச்சு கொண்டு படுக்கிறான், எழும்பின உடனே ஓட வேணும் என்று நினைச்சு கொண்டு எழும்புறான், ஓடுகிற பொழுது சாப்பிட வேணும் என்று நினைச்சு கொண்டு ஓடுறான், சாப்பிடுற பொழுது அடுத்த வேலை பார்க்க வேண்டும். எந்த வேலையிலும் மனதை பதிப்பது என்பது இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. ஒன்று செய்கிற பொழுது மற்றொன்றிலே மனம் நிற்கிறது. அதனாலே எந்த செயலிலும் இன்றைக்கு அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லாத ஒரு இனம் திருப்திப்படாது. அதை நான் சத்தியமாக சொல்லுகிறேன். சாப்பிடுகிறாயா, அந்த நிமிஷம் எல்லாவற்றையும் மறந்து போ. சாப்பிட உட்கார்ந்து விட்டா எல்லாவற்றையும் மறந்து போ. அங்க ஆபீஸுக்கு போகணும், அவன் பார்ப்பான், மேனேஜர் பேசுவான், எம்டி பேசுவார், எல்லாம் மறை. இப்பொழுதைக்கு சாப்பாடும் நானும் தான். ஆளை பார்த்தாலே தெரியுது. எனக்கு என்னன்னா, நீங்க என்னென்ன நினைக்கிறீங்கன்னு டக்குன்னு உள்ளுக்கு வருது. வாழ்க்கை அதுதான், வாழ்க்கை அதுதான். நான் ரொம்ப கொச்சையாக சொல்கிறேன். மனைவியோடு இருக்கிற பொழுதும் வேறொன்றை நினைத்து கொண்டு இருக்கிற உலகம் வந்துவிட்டது. அந்த அளவுக்கு வாழ்க்கையை அசிங்கப்படுத்தி விட்டோம். அதனாலே தான் நான் சொல்லுகிறேன், ராமாயணம் படித்தால் என்ன நடக்கும் என்றால், வாழ்க்கையை எப்படி அனுபவிப்பது என்ற அந்த அனுபவம் நமக்கு தெரிய வரும். பேரிலக்கியங்களை ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்டால், இப்ப நாங்க எங்க இலக்கியத்தையும் அப்படி மாற்றி விட்டோம். என்கிற அவசரத்துக்கு இப்ப இலக்கியம் வேணும். ஆகவே இப்ப என்ன, சிறுகதை, ஒரு சின்ன கதை படிச்சுட்டு போயிடுவோம். என்னென்றால், நான் சிறுகதையை தவறு இதுக்கு ஒரு கூட்டம் தொடங்கும், சிறுகதையை குற்றம் சொல்றாரு. அது இல்லை. மனம் விரிய வேண்டுமானால் பெரும் காவியங்களுக்குள்ளே போய் நுழைய வேண்டும். எவ்வளவு தூரம் அவன் இருந்து கற்பனை பண்ணி இருக்கிறான் ஒரு புலவன் என்று தெரிய வேண்டும். தெரிந்தால்தான் வாழ்க்கையை எப்படி அனுபவிப்பது என்று தெரியும். இன்றைக்கு அந்த அனுபவமே இல்லை. எதையும் நாங்கள் பெரிதுபட சிந்திக்கிற சிந்தனையே இல்லை. வாழ்க்கையில் தான் பிச்சைக்காரத்தனமான வாழ்க்கை வந்து விட்டது. கற்பனையை தானே கடவுள் கொடை போல தந்திருக்கிறார். நிறைய நினை. தமிழ் புலவன் என்ன செய்தான்? கம்பன் பாட்டுக்குள்ளேயே போறான் பாருங்க. என்ன சொல்றான்? ஓசை பெற்று உயர் பாட்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பெற்றி அறையலுற்றேன். என்ன போனோன்னு சொல்றான், ஒரு பூனை பால் கடலுக்குள்ளே போயிற்று என்றான். எங்க பால் கடல் அப்படி எங்கேயாவது இருக்குமா? அறிவியலுக்கு புறம்பான கதை. பைத்தியக்காரா, இதெல்லாம் தூக்கி போடு. அறிவியல் என்னத்துக்கு? அது ஒரு பக்கம் போடு. கற்பனை பண்ணு. அன்றாடம் ஒரு டம்ளர் பாலில் தண்ணி கலக்காம குடிக்கவே தபம் இருக்கிறோம். நாங்கள் அங்கால திரும்புறதுக்குள்ள அம்மா ஒரு டம்ளர் தண்ணியும் கழுவி பேக்க கழுவினாலும் ஊற்றிடுது. அப்போ அது ஒரு பக்கெட்டில் 4 கோப்பி போடலாம். இந்த சின்னத்தனமான வாழ்க்கை வாழ்கிற நமக்கு பால் கடல் என்ற உடனே அந்த உள்ளம் அப்படியே விரிகிறது. ஆகா, பால் கடலா, கடலளவு பாலா, அதுக்குள்ளே ஒரு பூனையா என்கிற பொழுது அந்த மன கற்பனை விரிவிருக்கிறதே, அது அற்புதம்.